சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்தி ஒளிபரப்பாவது. பாருங்கள், கடவுள் வழிபாடு பக்தியில் வந்ததா பயத்தில் வந்ததா, இதை பற்றி தான் பேசுகிறோம். இதை கேட்க விருப்பம் உள்ளவங்க கேளுங்க, விருப்பம் இல்லாதவங்க கேட்க வேண்டாம். அன்பு வேண்டுகோள். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பிறப்பால் ஒரு மனுஷன் உயர்த்தியாகவும் ஒரு மனுஷன் தாழ்த்தியாகவும் கடவுள் படைச்சாரானா அப்படி ஒரு படைப்பு கிடையாது. அப்படி படைச்சா அவர் கடவுளும் கிடையாது. மனுஷனை பிறப்பால் உயர்த்தியும் தாழ்த்தியும் எது சொல்லுது அப்படின்னா, நல்லா சிந்திச்சு பாருங்கள். வேதங்கள் தான் மனுஷனை உயர்த்தியாகவும் தாழ்த்தியாகவும் சொல்லுது. அந்த வேதங்களில் ஆகம விதி, இறை வழிபாடு, இது நேம நிஷ்டி, சடங்கு சம்பிரதாயம், இதெல்லாம் எழுதின மனுஷன் இதில் உள்ளடக்கி அதை எழுதினவனை உயர்த்தி வச்சும் வழிபட வருவங்களை தாழ்த்தி வச்சுமா எழுதியிருக்காங்க. அப்போ வேதங்கள்லாம் கடவுளால் அனுப்பப்பட்டலையானா 100% எழுதி வச்சுக்கோங்க, எந்த கடவுளாலையும் வேதங்கள் அனுப்பப்படலை. மனுஷங்க தான் இந்த இறையாற்றல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அதை பற்றி ஒரு சிந்தனைக்குள்ளே போய் ஒரு வேதங்கள்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. கடவுள் என்னப்பட்டவர் எல்லாவற்றையும் படைச்சாருன்னு எல்லா வேதங்களும் சொல்லும்பொழுது அவருடைய படைப்பிலிருந்து தானே எல்லா உயிர்களும் வந்தது. இதில் எந்த உயிர் ஏற்றத்தாழ்வு? அப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தால் கடவுள் திருமேனி மூலமாகவும் அவருடைய சிந்தனை மூலமாகவும் அவருடைய கிரியேட்டிவ் தானே, அவருடைய படைப்பு தானே, அதில் தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வு வந்தால் அந்த கடவுள் தானே அதுக்கு பொறுப்பு. அந்த கடவுளை ஏற்றத்தாழ்வுக்குள்ளே ஆகிறாரா? சிந்திச்சு பாருங்கள். இது உயிரினங்கள்லையும் கிடையாது, பயிரினங்கள்லையும் கிடையாது, மனிதர்கள்லையும் கிடையாது. எந்தவித ஏற்றத்தாழ்வும் இந்த ஏக இறைவனாக இருக்கிற இந்த பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிற அந்த இறைசக்தி எந்த ஏற்றத்தாழ்வும் தனக்குள்ளேயும் வச்சு இல்லை, அது படைச்சதுலேயும் வைக்கல. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுலாம் எப்படி வந்திருக்கோன்னா, மனுஷங்களுடைய அறிவு வளரும்போது அதில் ஒரு ஆதிக்க சிந்தனை வந்து ஒரு கூட்டம் பாருங்கள். கடவுளுங்கிற ஒரு கான்செப்டே மனுஷன் தாங்க கண்டுபிடிச்சான். கடவுளே நேரடியாக வந்து நான் தான் கடவுள்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னதாக எந்த வேதத்துலேயும் இல்லை. எல்லா வேதமும் சொல்லுது கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. நேரடியாக கடவுளை யாரும் பார்த்ததே இல்லைங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிற அந்த ஏக இறைசக்தியை ஒருத்தரும் பார்த்ததில்லைங்க. அதை பார்க்கறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த முயற்சிகளை தான் பல விதங்களில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு மதங்கள்லேயும், ஒவ்வொரு வழிபாட்டிலையும், ஒவ்வொரு ஆன்மீக தத்துவங்கள்லேயும், ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும், ஒரு மத குருவார்களும், தாச மார்க்கத்துலேயும் என ஒவ்வொருத்தர் அவருடைய அனுபவங்களை தான் எழுதி வச்சுக்கிறாங்க. வள்ளலார் அனுபவ மாலைன்னு எழுதி வைப்பார். அதை இறைவனோடு அவர் கலந்தது போல் கூட எழுதியிருப்பார். ஆனால் அனுபவமால தான் அது ஒரு அனுபவம். அப்படி ஒரு அனுபவம் அவருடைய எண்ணங்களால் அப்படி ஒரு அனுபவத்தை உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் முகமுகமாக கடவுளை யாராச்சும் பார்த்துருக்குறாங்களான்னா ஒருத்தரும் பார்த்ததில்லைங்க. இது எல்லா வேதங்களும் தெளிவாக சொல்லுதுங்க. அதனால் நானும் வெளிப்படையாக அதை சொல்கிறேன். இந்த வாழ்வியல் முறையில் தான் ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு. எல்லா மதத்துலேயும் இருக்குதுங்க. வழிபாடு செய்ய போகிறவங்க தாழ்ந்தவங்களாகவும் அந்த வழிபாடை நடத்துகிறவங்க உயர்ந்தவங்களாகவும் எல்லா மதங்கள்லேயும் இருக்குது. அப்போ இறைவன் அப்படிப்பட்டவரானா இல்லை. இந்த விளக்கத்தை நம்ம என்றைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி ஏக இறைவனை வணங்க போகணுன்னா இதுக்குன்னு வெளியில் இருக்கிற ஸ்தல வழிபாட்டுங்கள்லையோ, உருவ வழிபாட்டுங்கள்லையோ, ஆகம விதிகள்லையோ, தியான புனஸ்காரங்கள்லையோ, நேமனிஷ்டிகள்லையோ எதுலையாச்சும் போய் தேடி கடவுளை அது வழியாக பிடிக்க முடியுமானா அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ணினாதான் மதங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், ஆச்சாரங்கள், ஜாதிகள், வேறுபாடுகள் என்ற எல்லா கூட்டத்துக்குள்ளேயும் பிரிஞ்சிருவோம். நம்ம எல்லாம் ஒன்று வச்சுருக்குறாங்க. எல்லா மதங்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடு வச்சுருக்கிறாங்க, கலாச்சாரம் வச்சுருக்கிறாங்க, பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை தொட்டாலும், எந்த பழக்கத்தை தொட்டாலும் நீங்கள் இந்த மதத்தார்னு சொல்ல முடியும் இல்லையா? இறை வழிபாடுன்னு நீங்கள் வந்து எந்த மாடலில் நீங்கள் வழிபட்டாலும் நீங்கள் இந்த வழிபாட்டாளர், இந்த மதம், இந்த ஜாதி, இந்த இனம், இந்த நாடுன்னு பிரிக்க முடியும். ஏன்னா அது மாதிரி தான் இங்கே வழிபாடு இருக்குது. ஏக இறைவனாகிய அந்த இறைவனை பொதுவாக தொழுதுகிற ஒரு வழிபாடே இல்லை. அப்போ அந்த பொதுவாக தொழுதுகிற ஒரு வழிபாடு எங்கே இருக்குதுன்னா அவரவர் மனசுக்குள்ளே இருக்குது.
அவர் அறிவுக்குள்ளே இருக்குது. இந்த பொது சிந்தனையான அறிவு எப்போ வரணும்? இறைவன் அப்படின்னு வந்தாலே அவர் பொதுவானவர் என்ற விழிப்புணர்வு வரணும். அப்படி வராத பட்சத்தில் இது என் மதம், என் நாடு, என் சாமி, என் வழிபாடு, நாங்கள் தான் கருவறைக்குள்ளே போகணும், நாங்கள் தான் இறைவனுடைய திருமேனியை தொடணும், மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைனாக்கா அந்த மாதிரி இறைவனை எதுக்குன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த இறைவன், ஏக இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறானே, மலத்தில் உள்ள புழுவும் படைச்சிருக்கிறானே இல்லையா? எல்லாத்துக்கும் மேலான உயிராற்றல்களை, எல்லாத்துக்கும் மேலான தேவர், மூவர், முத்தர், சித்தர், புத்தர், இப்படி பார்த்தாக்கா புல்லாகி பூண்டாகி பல்வகை மிருகங்களாகி தேவர்களாகி எல்லா படிநிலைகளையும் உருவாக்கியிருக்கிறார் இல்லையா? அதே கடவுள் தான் மலத்தில் உள்ள புழுவையும் படைச்சிருக்கார் இல்லையா? எல்லாமே இறைவனை தொழணும்னாக்கா இறைவனுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாதுங்க. அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறார்ல, அதனால் அவர்கிட்ட பேதம் இல்லை. ஆனால் இதை தொழ போகிற மனுஷன் ஒரு பேதத்தை உருவாக்கி வச்சுக்கிறான். இங்கே தான் பிரச்சனையே வருது. இறை வழிபாடுன்னு வந்துட்டால் பொதுத்துவம் கிடையாது. ஏன்? அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய கற்பனையிலேருந்து தோன்றினது தானே அன்றி இறைவனே கொடுத்து என்னை இப்படி தான் நீங்கள் வழிபடணும்னு எந்த கடவுளும் சொல்லலை. அதனால் நல்லா வழிபடைங்க. அப்போது இப்போ வழிபடுறதெல்லாம் என்னதுங்கன்னாக்கா, நாம் கண்ணால் பார்க்குற, தொட்டு உணர்கிற 5 விதமான ஆற்றல்களை தான் நம்ம கடவுள்களாக வழிபடுறோம். மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம்ங்கிற காலி பிளேஸ். இந்த 5 விதமான பொருட்களை தான், 5 விதமான தத்துவங்களை தான், 5 விதமான பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 5 விதமான விஷயங்களை தான் கடவுள் என்று உலகம் முழுக்க தொழப்படுது. உலகம் முழுக்க எல்லா வழிபாட்டிலையும் பாருங்கள், நெருப்பை தொழுதுருப்பாங்க, தண்ணீரை தொழுதுருப்பாங்க, பூமியை தொழுதுருப்பாங்க, காற்றை தொழுதுருப்பாங்க. இதை தவிர வேறு எந்த தொழுகையும் இருக்காது. ஏன்னா இதை தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்படி வானத்தை காட்டினாலும் அங்கே காலி பிளேஸ், எம்டின்னு தான் சொல்கிறாங்க. வெளிக்குள் வெளிக்கடந்து அது சும்மா இருக்கும். இயேசு சொல்கிறார், பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிறார், எங்கள் பிதாவே என்று அழையுங்கள். அவர் எப்படி இருப்பார் தெரியாது. அதே மாதிரி இஸ்லாத்தும் சொல்லுது, பார்க்கலாம் எப்படி இருப்பார். அந்த வேதமே சொல்லுது, அவருக்கு உருவம் இல்லை, ஆனா பெண்ணா தெரியாது, கருப்பா சகப்பா தெரியாது. இந்து மதமும் சொல்லுது, சிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வெட்ட வெளி அப்படின்னு. அப்போது கடவுளுங்கிற அந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே தேடி போனவங்கெல்லாம் உண்மையை சொல்கிறாங்க, ஆனால் தெரியாது. உண்மையை சொல்கிறாங்க என்னென்னு, கடவுள் என்பது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? இது எல்லா மதங்களையும் சொல்லப்படுதா இல்லையா? நான் ஏதோ புதுசாக சொல்லலை இல்லையா? எல்லா மதங்களையும் சொல்லுதா இல்லையா? அப்போ நம்ம வழிபடுறதெல்லாம் என்னென்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வழிபடுறதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்கள். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக கோவில்களுடைய விசேஷத்தை சொல்லும் போது பாருங்கள், பஞ்சபூத ஸ்தலமாகிய நெருப்பு கடவுள், தண்ணீர் கடவுள், மண் கடவுள், காற்று கடவுள், ஆகாச கடவுள் என்ற 5 விதமான கோயில்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதை தான் வழிபடுறோம். இங்கே தான் அதுக்கான ஒரு நேமனிஸ்டிங்களை ஏற்படுத்தி அதுக்கான வழிபாட்டாளர் வச்சு அவர் தான் அதெல்லாம் செய்வாராக்கும். நாம் போய் அங்கே வழிபாடு மட்டும் பண்ணணுமா, அதுக்கு தேவையான சடங்கு சம்பிரதாயத்துக்கான எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது எல்லாவற்றையும் உருவாக்குன அந்த ஏக இறை பரம்பொருளை யாரும் பார்த்ததில்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எப்படி படைச்சதுன்னு தெரியாது இல்லையா? பாருங்கள், இந்த பஞ்சபூதங்கள் கூட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுங்க. எதுக்குமே இங்கே உருவம் கிடையாதுங்க. நெருப்புக்கு உருவம் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, தண்ணிக்கு உருவம் இல்லை, மண்ணுக்கு உருவம் இல்லை, ஆகாசத்துக்கு உருவம் இல்லை. இந்த உருவங்கள்லாம் யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம சிந்து சமூக நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்கள்லாம் இந்த 5 பஞ்சபூதங்களை அப்படியே கும்பிட்டாங்க. அதுக்கு உருவமே வைக்கல. தண்ணியை பார்த்து கும்பிட்டாங்க, காற்றை பார்த்து கும்பிட்டாங்க, நெருப்பை பார்த்து கும்பிட்டாங்க, மண்ணை கும்பிட்டாங்க, ஆகாசத்தை கும்பிட்டாங்க. இப்படி தான் கும்பிடுதெல்லாம் இருந்தது, வழிபாடெல்லாம் இருந்தது. இதில் ஒரு கும்பல் வந்து அதுக்கு ஒரு உருவங்கள் வச்சு கொடுத்துச்சு. நீ பொதுவாக செய்யாத, காற்றுக்கு ஒரு உருவம், மண்ணுக்கு ஒரு உருவம், தண்ணிக்கு ஒரு உருவம், நெருப்புக்கு ஒரு உருவம், ஆகாசத்துக்கு உருவம் இல்லை, மேலே பாரு கூரை இருக்காது, வெட்ட வெளி தான் தெரியும் அப்படின்னாங்க. இதெல்லாம் கோயில்கள் இருக்குது. இதை உருவாக்குனவங்க தான் ஏற்றத்தாழ்வு, ஜாதி மதம், இனப்பிரிவு, சடங்கு சம்பிரதாயம், நான் தான் உள்ளே இருப்பேன், நீ உள்ளே வரக்கூடாது, நீ தொடக்கூடாது, நான் தான் இதெல்லாம் செய்வேன்னு
இதை யார் வேதமாக எழுதினாங்களோ அவங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஏக இறைவனாகிய கடவுளை நம்ம தொழணும்னா யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் தாராளமாக தொழுதுக்கலாங்க அந்த கடவுளை. அப்போ அந்த கடவுளுக்கு என்ன பேர் வச்சு என்னென்னு சொல்கிறதுன்னு உங்களுடைய விருப்பம்தான். பைபிளில் ஒரு வசனம் வருது, கடவுளுடைய பேர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார். நேற்று இருந்தார், இன்றைக்கி இருக்கிறாரு, நாளைக்கும் இருப்பார். அதுதான் கடவுளுடைய பேர். நம்ம இந்தியாவில் அவர் வெட்ட வெளி, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கிற சுகம் அப்படின்னு இல்லையா? இஸ்லாத்தும் அப்படி தான் சொல்லுது. அவருக்கு உருவம் இல்லை. அப்போ காணாத கடவுளுக்கு எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது இல்லையா? எல்லா மனுஷங்களும் இந்த பொது சிந்தனைக்கு வந்துட்டால் கடவுள் எனப்படுகிறவர் யாரும் கண்டதில்லை, அவர் எப்படி இருப்பான்னு எந்த உருவமும் இல்லை, அதை எல்லாரும் பொதுவாக தொழுது கொள்ளலாம் அவரவர் விருப்பத்துக்கு என்ற அந்த பொது சிந்தனை வரும்போது கோவில்களில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது அதிகபட்சமாக பஞ்சபூத ஸ்தலங்களாகிய கோயில்களுக்குள்ளே தான் எல்லா மக்களும் போகிறதுனால ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஸ்தலங்கள் இருக்குது. எல்லா மதத்துகளுங்க ஒரே கடவுள்னு சொல்லப்படுது, ஆனால் அந்த மதங்கள் ஒரே விதமான வழிபாட்டில் இல்லை. கிறிஸ்தவமா பலவித வழிபாடு இருக்குது, பலவித பிரிவுகள் இருக்குது. இஸ்லாமா ஒரு 7 விதமான பிரிவு இருக்குது. லப்ப காக்கா சியா அப்படின்னு பலவிதமான பிரிவுகள் இருக்குது. இந்துக்களா பலவிதமான பிரிவுகள் இருக்குது. அப்போது இவ்வளோ கடவுள்களா அப்படின்னா இங்கே தான் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இவ்வளவும் கடவுள்கள் இல்லை, நாம் வணங்க நினைக்கிற அந்த ஏக இறைம்பொருளாகிய அந்த கடவுள் இல்லை. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இது அந்த கடவுள் தன்மையை அடையிறதுக்கு, பக்தி மார்க்கம் வளர்கிறதுக்கு ஒவ்வொரு தனி மனுஷங்க ஒவ்வொரு நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது. அதை அப்படியே பின்பற்றி வரும். அந்த பின்பற்றுறதன் மூலமாக வருகிற சந்ததிகள் தங்களுடைய சந்ததிகளாகவும் தன்னுடைய பரம்பரையாகவும் தன்னுடைய குல தெய்வங்களாகவும் உருவாக்கியாச்சு. அதில் தான் இவ்வளோ விதமான சாமிகள் இருக்குது. அந்த சாமிகளினுடைய உட்கருத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சாமிகளுங்க பொதுவாக இந்து மதத்தில் உள்ள எல்லா சாமிகளையும் அந்த உட்கருத்து, அந்த சாமியை தேடிக்கிட்டே, இந்த சாமியினுடைய பொருள் என்ன, அது என்ன, இது என்ன தேடிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாமே தத்துவத்தில் கொண்டு வந்து முடிப்பாங்க. என்னது? எல்லாத்தையும் தத்துவத்தில் கொண்டு வந்து முடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவபெருமான் இருக்கார், தலையில் கங்கையும் இருக்குது, நிலாவும் இருக்குது இல்லையா? ஒரு கண்ணு சூரியனா, ஒரு கண்ணு சந்திரனா, இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அவர் உடம்பு முழுக்க சர்ப்பங்களை தொடுத்து இருப்பார். இப்போ இதெல்லாம் கடவுளா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றின விளக்கங்கள்லாம் கேட்குறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு விளக்கம் கொடுக்குற ஆன்மீக பெருந்தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் தத்துவங்கள். அப்போ அந்த சிவம் எங்கே தேடினாக்கா இல்லை. அப்போ அந்த தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் என்னுடைய உடல் ஆற்றல் தான், என்னுடைய உடலில் இருக்கிற அவயங்களும் என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் அந்த தத்துவ ஆற்றல். அதே மாதிரி மாரி அப்படின்னு வந்தால் அது மழையை குறிக்கிற சாமி, மாரியம்மன் இல்லையா? அதே போல் கிருஷ்ணர்னு வந்தால் அவர் நீர் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. முருகர்னு வந்தால் மனசு, பிள்ளையார்னு வந்தால் அறிவு. எல்லாம் தத்துவங்களாக தான் போகுது. வெளிப்புறத்தில் நம்ம இதெல்லாம் தெரியாமல் வணங்குகிறோம், வழிபாட்டு ஸ்தலமாக இருக்குது, வழிபாட்டு கடவுளாக இருக்குது. அந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆயிடுதுனாக்கா, அந்த வழிபாட்டில் இருந்து கருத்தியெல்லாம் நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் தத்துவங்களாக வருது. இந்த தத்துவங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னா நம்முடைய உடல்களாக தான் இருக்குது, நம்முடைய உடலாகவும் உடல் உறுப்புகளாகவும் தான் இருக்குது. அப்போது எல்லா கோயில்லையும் எல்லா வழிபாட்டிலையும் நம்ம யாரை எதுக்கு வணங்குறோன்னாக்கா, என்ன நானே வணங்கிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த தத்துவம் போய் சொல்லுது. எந்த கோயிலில் போனாலும் சரி அந்த தத்துவம் என்னவாகுது, என் உடல் உறுப்புகளாக தான் மாறுது. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் வள்ளலார் எழுதின அருட்பா புத்தகத்தில் படித்து பாருங்கள். முருக தத்துவம்னு ஒரு புத்தகமே இருக்குது. முருகன்னா யாருன்னு ஒரு தத்துவ விளக்கம் எழுதியிருக்கார். இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, எல்லா சாமிகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த சாமிகளுடைய தத்துவார்த்தம் எங்கே போய் நிற்குதுனாக்கா, அது உவமைகளாகவும் உடல் உறுப்பாக தான் போய் மாறி நிற்கிது. அப்போது ஒரு மனுஷனுடைய உடல் உறுப்புகளாகவும் அவன் சிந்தனையாகவும் ஆத்மாவும் உயிரும் இப்படி தான் சொல்லப்படுதே தவிர, இதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றலாகிய கடவுள் என்று சொல்லப்படலை. ஏன்னா யாருக்குமே அதை பற்றி தெரியாது. இந்த விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம்னா
கடவுள் என்றாலே அது பொது சிந்தனைக்குடையது. அங்கு எந்த விதமான வேறுபாடு இல்லை, பாகுபாடும் இல்லை. எல்லாரும் அந்த ஓர் இறைவனால் உருவாக்கப்பட்டவங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த ஏக சிந்தனைக்குள்ளே வந்தோம்னா மனுஷர்களுக்குள்ள பிரிவினைகள் வராது. இந்த புரிதல் வராதுக்கு என்ன காரணம்க்கா, பய பக்தியில் நம்ம வாழ்கிறதுனால தான் இந்த புரிதல் வரல. பயத்தினால தான் பக்தி வந்திருக்குது இல்லையா. இப்போ அறிவுபூர்வமாக பக்தியை பற்றி சிந்திச்சோம்னாக்கா இது எல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகளையும் நம்முடைய ஆற்றலை தான் சொல்லுது. அவரவர் ஒரு பழக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் ஆன்மீகவாதிகளாக. இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் அவங்கவுங்க ஒரு பழக்கத்தை உருவாக்கி ஒரு விதமான பரிணாம மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க பக்தியின் பேரால். அப்படியும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் உள்ளே தேடிக்கிட்டு போனாலும் முழுமையான ஆதாரங்கள் இருக்குதானா, அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியது தான். அதுபோல் 12 ஆழ்வார்கள் இவங்களும் தங்களுடைய அனுபவங்களை தான் எழுதியிருக்காங்க. அந்த அனுபவத்தின்படி போய் அவங்க இறைவன் அடைஞ்சதாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரியோ தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதானா காட்சி அமைப்பு இல்லை. உதாரணத்துக்கு வள்ளல் பெருமான் ஒளிமயமாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அது காட்சி ரூபமாக இது வரைக்கும் கிடையாது. அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு அவர் ஒளியாக மாறினார் அப்படின்னுது. பட்டினத்தார் அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு மண்ணாக மாறினார். சுந்தரர் அவருடைய அனுபவத்தினால் ஒளியில் கடந்தார். இதுபோல் எல்லாரும் ஒவ்வொரு பரிணாமம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முழுமையான காட்சி ரூபமான ஆதாரங்கள் கிடையாது. எழுதப்பட்டது அவ்வளோதான். அதை காட்சி ரூபமாக பார்க்கணுன்னு தேடிட்டு போனீங்கன்னா அந்த கடைசியில் ஒரு எண்டுன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் மாயையாக நிற்கும். அந்த இடத்துல அது காட்சி ரூபமாக இருக்காது. அதனுடைய முடியும் போது பார்த்துட்டா யாருமே இதை பார்க்கல அப்படின்னு தான் வந்து நிற்கும் இல்லையா. யாருமே பார்க்கல, கடைசியாக அப்படி இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பக்தி மார்க்கத்தில் ஆல்ரெடி எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா, அதையே மற்றவங்க பின்தொடரலாமா அப்படின்னா அதையும் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாடலில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதையே நாம் எல்லாரும் பின்தொடர்னா அதே மாதிரி ஆகுறாங்கனாக்கா இது வரைக்கும் அப்படி ஆகவே இல்லைங்க. இயேசுநாதரை போல் யாரும் இங்கே வாழ முடியல. அவர் தான் உடலோடு வானத்துக்கு போனார்னு எழுதியிருக்கு. அவரை மாதிரி இன்னும் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட வாழ முடியல. அவரை போல் அந்த வழிபாட்டில் கூட யாரும் வாழ முடியல. அப்போ அந்த வழிபாட்டை அவரை மாதிரியே பின்தொடராமல் நீங்கள் வேறு மாடலில் பின்தொடருங்களேன். அந்த ஏக இறைவனை அவர் ஒரு மாடலில் சொன்னார், பரமண்டலத்து வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவேன்னு. நீங்கள் வேறு எதுனா தொடருங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க ஒரு மாதிரி இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரையே பின்பற்ற முடியுமானாக்கா ஒருத்தராலையும் முடியாது. உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்த ஏக இறைவனை உங்கள் மாடலில் பின்பற்றுங்க. உங்களுக்கு அவர் செவி சாய்க்கலாம். அதுபோல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் பக்தர்கள் இறைவனை வெவ்வேறு மாடலில் பின்பற்றிருக்காங்க. இந்த 63 நாயன்மார்கள்லேயே ஒரே மாதிரி எல்லாரும் பின்தொடரல. அவங்களுடைய பழக்க வழக்கத்துங்களுக்கும் அவங்களுடைய பக்தியின் அளவுக்கு ஏற்ப போல தான் அவங்க கடவுளை வழிபட்டிருக்காங்க. அதுபோல் எல்லாரும் அவரவர் தனித்தனி விருப்பத்தில் இறைவனை நாடலாம், தேடலாம். இதுக்கு ஜாதி மதம் பிறப்பு ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி எங்கெல்லாம் கற்பிக்கப்படுதோ தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதீங்க. அங்கே போய் நேரத்தை வீணாக்கி தங்களுக்குள்ள வேற்றுமையும் வெறுப்பையும் உருவாக்கி சக மனிதர்களை பகைக்கிறத காட்டிலையும் அங்கெல்லாம் போகாமல் இருந்து எல்லா உயிர்களையும் நேசித்து எல்லா மனிதர்களையும் நேசித்து அந்த இறை தத்துவத்தை போல், அந்த இறை எப்படி பொதுவானது போல் நாம் அது மாதிரி பொதுவாக வாழ்ந்து போமே இல்லையா. இதனுடைய தொடர்ச்சியை மேலும் சிந்திப்போம்.